சேலம் வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் ராஜேந்திரனுக்கு ஆதரவாக திமுக எம்பி திருச்சி சிவா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கண்ணங்குறிச்சி பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சரும் வேட்பாளருமான ராஜேந்திரன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் சேலம் வடக்கு தொகுதியில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் செயல்படுத்தும் மக்கள் நலத் திட்டங்கள் பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் முன்னுதாரணமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தனக்கு வாய்ப்பளித்தால் இன்னும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வருவேன் என்றும் பொதுமக்களிடம் அவர் கூறினார். இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். 5 ஆண்டு காலம் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட திட்டங்கள் கொரோனா காலத்திலே தொடர்வதற்கு, முதியோர் உதவித்தொகை மீண்டும் தொடர்வதற்கு ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவு கேட்டு நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே ஒரு பொற்கால ஆட்சியை இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற தமிழ்நாடு தவிர்த்து 27 மாநிலங்களில் இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் வியந்து பாராட்டுகிற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சியை, பொற்கால ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகளிலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த கண்ணங்குறிச்சி பேரூராட்சி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளிலே, குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளையும் சேர்த்து ஏறத்தாழ 50 கோடி ரூபாய்க்கு கண்ணங்குறிச்சி பேரூராட்சியிலே வளர்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.